வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நிலம் கையகப்படுத்துதல் மசோதா கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் லோக்சபாவில் தாக்கல். அரசின் முடிவை எதிர்த்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை. விவசாயிகளுக்கு ஏற்பட இருக்கும் நன்மைகளை விளக்கி மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க பிரதமர் மோடி அழைப்பு. சட்டசபை கலேபரத்தால் கைது செய்யப்படும் அபாயம். தலைமறைவான தேமுதிக எம்எல்ஏக்கள் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் நில ஆர்ஜித மசோதா லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது. காங்கிரஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் வெளிநடப்பு செய்தன. மிகப்பெரிய தொழில் திட்டங்களை விரைந்து நிறைவேற்றும் வகையில் நில ஆர்ஜித அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நில ஆர்ஜித அவசர சட்டத்துக்கு மாற்றாக நில ஆர்ஜித சட்ட திருத்த மசோதாவை லோக்சபாவில் செவ்வாயன்று கிராமப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் பிரேந்தர் சிங் தாக்கல் செய்தார். காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி, இடதுசாரிகள், ஆம் ஆத்மி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இந்த மசோதாவை எதிர்த்து சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர். எதிர்ப்புக்கு மத்தியிலும் மசோதாவை அமைச்சர் பிரேந்தர் சிங் தாக்கல் செய்ததை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களும் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். மசோதா குறித்து சபையில் விவாதிக்க தயாராக இருப்பதாக அரசு விடுத்த சமரச அழைப்பை எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுத்துள்ள நிலையில் பார்லிமென்ட் கூட்டுக் கூட்டத்தில் மசோதாவை நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டுக் கூட்டத்தை கூட்டுவதற்கு முன் ஒரு மசோதா ஒரு சபையில் நிறைவேற்றப்பட்டு இன்னொரு சபையில் நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது விதி. பாரதிய ஜனதா முழு மெஜாரிட்டியுடன் இருக்கும் லோக்சபாவில் மசோதாவை நிறைவேற்றுவதில் சிக்கல் இருக்காது. காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகளின் கை ஓங்கியிருக்கும் ராஜ்யசபாவில் மசோதா நிராகரிக்கப்படும் என்று கருதப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டே லோக்சபாவில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவசர சட்டம் கொண்டு வருவதன் மூலம் பார்லிமென்டை புறக்கணிப்பதாக கூறுவது தவறு என்று விளக்கம் அளித்த மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் 636 அவசர சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். பார்லிமென்ட் நடைமுறைகளை புறக்கணித்துவிட்டு அவசர சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் இரு சபைகளிலும் செவ்வாயன்று குற்றம் சாட்டின. இக்குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி திட்டவட்டமாக மறுத்தார். இது தொடர்பாக ராஜ்யசபாவில் விளக்கம் அளித்த அவர், அரசு சட்டத்துக்குட்பட்டே அவசர சட்டங்களை கொண்டு வருவதாக கூறினார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது 636 அவசர சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் எடுத்துரைத்தார். इस सदन को बाईपास किया गया. इस देश में कोई कानून नहीं बन सकता जो सदन को बाईपास करे. मेरे मित्र आनंद शर्मा जी याद रखें कि इस देश में आज तक 636 ऑर्डिनेंसेस आ चुके हैं. उसमें से 80% तब आए हैं जब आनंद शर्मा जी की पार्टी सरकार में थी. நாட்டின் முதல் பிரதமர் நேருவின் ஆட்சிக் காலத்தில் 70 அவசர சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும், வி.பி. சிங் தலைமையிலான தேசிய முன்னணி ஆட்சிக் காலத்தில் 77 அவசர சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் ஜேட்லி பட்டியலிட்டார். நில ஆர்ஜித சட்டத்தை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு பின்வாங்காது என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். செவ்வாயன்று பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டம் பார்லிமென்ட் வளாகத்தில் நடந்தது. கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் மாநிலங்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தான் நில ஆர்ஜித மசோதாவில் திருத்தங்கள் செய்யப்பட்டது என்று தெரிவித்தார். நில ஆர்ஜித மசோதாவின் அவசியங்களை இக்கூட்டத்தில் பட்டியலிட்ட பிரதமர் மோடி, மசோதாவை திரும்பப் பெறுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். நில ஆர்ஜித மசோதாவால் விளையப்போகும் நன்மைகள் குறித்து மக்களிடம் பாரதிய ஜனதா எம்பிக்கள் எடுத்துரைக்க வேண்டும் எனவும், குறிப்பாக எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்றும் மோடி கேட்டுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் நடந்தது. அதிலும் பங்கேற்ற பிரதமர் மோடி நில ஆர்ஜித சட்டத்திருத்த மசோதாவின் அவசியம் குறித்து விளக்கினார். பார்லிமென்ட் கூட்டுக் கூட்டத்தில் நில ஆர்ஜித மசோதாவை நிறைவேற்ற அரசு உத்தேசித்துள்ளது குறித்தும் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களிடம் ஆலோசித்த மோடி, மசோதாவை தோற்கடிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தீவிரம் காட்டுவது அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் முயற்சி என்றும் விளக்கினார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முக்கிய கட்சியான சிவசேனா, ஸ்வாபிமணி பக்ஷா ஆகிய கட்சிகள் நில ஆர்ஜித மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. சட்டசபை கலேபரம் தொடர்பாக முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேமுதிக எம்எல்ஏக்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர்.
தமிழக சட்டசபையில் கடந்த 19ஆம் தேதி வியாழனன்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் தேமுதிக மோகன்ராஜ் பேசுகையில் ஜெயலலிதா குறித்த ஒரு வார்த்தையால் கலவரம் உண்டானது. சபாநாயகர் உத்தரவுப்படி தேமுதிகவினரை சபை காவலர்கள் வெளியேற்ற முயன்றபோது உதவி ஆய்வாளர் ஜெயராஜை தாக்கியதாகவும் மிரட்டியதாகவும் புகார் கூறப்பட்டது. இது தொடர்பாக தலைமைச் செயலக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் தேமுதிக எம்எல்ஏக்கள் 4 பேர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். தேமுதிக கொறடா சந்திரகுமார், எம்எல்ஏக்கள் தினகரன், சேகர் ஆகியோர் தாக்கல் செய்த மனுவில் சட்டசபையில் தாங்கள் தர்ணா போராட்டம் நடத்தியதாகவும் தங்களுக்கு எதிராக பொய் புகார் கூறப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எந்த குற்றமும் செய்யாத தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கும்படி மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த 3 பேரை தவிர எதிர்க்கட்சி துணைத் தலைவரான மோகன்ராஜ் முன்ஜாமீன் கோரி தனியாக மனு தாக்கல் செய்துள்ளார். இம்மனுக்கள் மீதான விசாரணை செவ்வாயன்று பிற்பகல் எடுத்துக் கொள்ளப்படுவதாக நீதிபதி தேவதாஸ் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு பிரதமர் மோடி டுவிட்டர் மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாள் செவ்வாயன்று கட்சியினரால் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதிமுக தலைமை அலுவலகம் முன் திரண்ட கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் பிறந்த நாளை கொண்டாடினர். 67 கிலோ எடை கொண்ட பிறந்த நாள் கேக்கை அமைச்சர் வளர்மதி வெட்டி அமைச்சர் கோகுல இந்திராவுக்கு ஊட்டிவிட்டார். முன்னதாக ஜெயலலிதா பிறந்த நாள் விழா மலரை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வெளியிட துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அமைச்சர் காமராஜ் பெற்றுக் கொண்டனர். முதல்வர் பன்னீர்செல்வம், அவைத் தலைவர் மதுசூதனன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். வரும் 28ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இந்த மருத்துவ முகாம் தலைமைச் செயலக ஊழியர்கள் பொதுமக்களுக்காக நடத்தப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் எம்பி நவநீத கிருஷ்ணன் தலைமையில் அதிமுக வக்கீல்கள் 67 கிலோ கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர். மருத்துவ முகாம் நடத்தவும் ஏற்பாடு செய்திருந்தனர். முன்னதாக திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் முதல்வர் பன்னீர்செல்வம் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். வனத்துறை சார்பில் இத்திட்டத்தை முதல்வர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்ததாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு பிரதமர் மோடி டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சிகரமாக வாழ வாழ்த்துவதாக மோடி தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்ட செயற்பொறியாளர் தற்கொலைக்கு காரணமான அமைச்சரை கைது செய்ய இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக காங்கிரஸ் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் செவ்வாயன்று நடந்தது. 7 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த கட்சித் தலைவர் இளங்கோவன் கட்சிக்கு புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் உட்கட்சி பிரச்சினை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நெல்லை மாவட்ட செயற்பொறியாளர் தற்கொலையில் அமைச்சருக்கு தொடர்பிருப்பதாக இளங்கோவன் குற்றம் சாட்டினார். முத்துக்குமாரசாமி அவர்கள் தன்னுடைய துறையிலே இருக்கின்ற 3 ஓட்டுநர் பதவிக்கான காலியிடங்களை நிரப்புவதற்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பட்டியலை வாங்கி அதிலே யார் தகுதி பெற்றவர்களோ அவர்களை நியமித்திருக்கின்றார். ஆனால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நீ சொல்கின்றவர்களை போட முடியாது, போடக்கூடாது, நான் தருகின்ற 4 பேரை போட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். அதற்கு முத்துக்குமாரசாமி சொல்லி இருக்கின்றார், நீங்கள் சொல்கின்றவர்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். அதற்கு அமைச்சர் தகுதி இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் எனக்கு பணம் கொடுத்திருக்கின்றார்கள், நான் அவர்களிடம் பணம் வாங்கிவிட்டேன், ஆகவே அவர்களைத்தான் போட வேண்டும், இல்லை என்று சொன்னால் நீ போட்டிருக்கின்ற தகுதியின் அடிப்படையில் போட்டிருக்கின்ற அந்த 4 நடத்துனர்களிடமிருந்து 12 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தால் போடலாம், இல்லை என்றால் நீ போடக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார். இதனால் மனமுடைந்து போன அந்த அதிகாரி தன்னுடைய ப்ராவிடன்ட் ஃபண்டிலே இருந்து 5 லட்சம் ரூபாயை எடுத்து கொடுத்து விட வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கும் போது அந்த தொகை போதவில்லை என்று சொன்ன நிலையில் அவருடைய மனைவியினுடைய நகையை கூட வாங்கி அடகு வைக்க தயாராக இருந்த நிலையில் அந்த அமைச்சர் மீண்டும் மீண்டும் அவரை தொலைபேசியில் மிரட்டி இருக்கின்ற காரணத்தால் மனம் உடைந்து போய் அவர் நேராக ஓடுகின்ற ரயிலில் முன்னால் படுத்து தன் உயிரை போக்கிக் கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி
இன்றைக்கு திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மக்களிடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்றிருக்கின்றது. இந்த அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை உடனடியாக கைது செய்ய வேண்டும். தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சியினரை பேசவிடக்கூடாது என்று திட்டமிட்டு செயல்படுவதாக இளங்கோவன் தெரிவித்தார். ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினர் கோட்டை நோக்கி பேரணி நடத்தினர். தமிழகத்தில் லாரிகளில் ஏற்றிச் செல்லும் சரக்குகளுக்கு ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்த வேண்டும், காவல்துறையில் தனிப்பிரிவு ஏற்படுத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம் சார்பில் செவ்வாயன்று சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகில் இருந்து கோட்டை நோக்கி பேரணி நடந்தது. லாரி உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பில்லை, ஏற்றக்கூடிய சரக்குகளுக்கு பாதுகாப்பில்லை. தொடர்ந்து விபத்துகள் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. இந்த விபத்தை தவிர்ப்பதற்கும் சாலைகளை பாதுகாப்பதற்கும் உயிரிழப்பின்றி செய்வதற்கு ஏற்கனவே மாண்புமிகு முன்னாள் முதல்வர்கள் அளித்த எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற முத்தரப்பு குழு அமைப்பதாக கூறினார்கள். போக்குவரத்து அமைச்சர் இதுவரை இந்த 31 குழு அமைக்காமல் எங்களை அலைக்கழித்து வருவதனால் இந்த மாபெரும் பேரணியை திரட்டி எங்களுடைய போராட்டம் தொடரும். 1000க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடியதால் அவ்விடத்தில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேற்கு வங்கத்தில் 5 இளம்பெண்கள் ஒருசேர தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ஜம்போனி போலீஸ் எல்லைக்குட்பட்ட ஓரா எனும் கிராமத்தைச் சேர்ந்த நமிதா, பேபி, சரஸ்வதி, சோமா, பாலன், பூஜா ஆகிய 6 இளம்பெண்கள் விஷம் குடித்துவிட்டு வயல்வெளியில் மயங்கி கிடந்தனர். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தனர். ஆனால் 5 பேர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பூஜாவுக்கு மருத்துவர்கள் தொடர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். அக்கம் பக்கத்தினர் எப்போதும் தங்களது நடத்தை மீது சந்தேகம் கொண்டிருந்ததால் விஷம் குடித்ததாக உயிர் தப்பிய பூஜா தெரிவித்தார். কখন খেয়েছো? 5টা দিয়ে তোমরা কোথায় খেয়েছো? এটা মাঠে। விஷம் குடித்த இளம்பெண்கள் 6 பேரும் 13 வயது முதல் 19 வயது நிரம்பியவர்கள். இதனால் அவர்களது இந்த விபரீத முடிவின் பின்னணியில் காதல் இருக்கலாம் என்ற கோணத்தில் மேற்கு வங்க போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். மாசி திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கன்னியாகுமரியிலிருந்து 100கணக்கான காவடிகள் பவனி சென்றன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் மாசிமக திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வரும் 4ஆம் தேதி மாசிமக விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் காவடி எடுத்து பாத யாத்திரையாக செல்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பக்தர்கள் காவடி எடுத்துச் செல்வது மன்னர் காலம் முதலே தொடர்ந்து நடந்து வருகிறது. செவ்வாயன்று திங்கள் சந்தை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 100கணக்கான காவடிகள் புறப்பட்டன. இந்த காவடிகள் அனைத்தும் திங்கள் சந்தையில் ஒரு நேரத்தில் வந்து சேர்ந்த போது பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மலர், வேல், பன்னீர், அக்னி, பறக்கும் காவடி என பல்வகை காவடிகளை பக்தர்கள் சுமந்து வந்தனர். ஒரே கம்பத்தில் 4 பேர் தொங்கி ஆடியபடி வந்த பறக்கும் காவடி பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. டெய்லி மக்கள் வந்து 1000 கணக்கு மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு போறது எங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கு. நிறைய காவடி வந்துட்டு இருக்குது. சில வருஷம் சப்பர காவடி வரும், அதை பார்க்க வேண்டி ரொம்ப விரும்பி வரும். சில ஒரு வருஷம் வந்திருக்கு, சில வருஷம் வரா போயிருக்கு. மற்ற மாதிரி மல்சிய காவடி அது நாங்க ஆசைப்படுறோம், அதுவும் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். வரும்போது அதுக்கு வேண்டி எய்ம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்குது. பாத யாத்திரையாக செல்லும் காவடி பவனியை பொதுமக்கள் 1000கணக்கானோர் சாலையின் இரு பக்கங்களிலும் நின்று தரிசித்தனர். தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,240 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,530 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 80 காசுகள் அதிகரித்து 39 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,905 ரூபாயாக இருந்தது. தஞ்சை பெரிய கோவில் நாட்டியாஞ்சலி நிறைவு விழாவில் அசாம் மாநிலத்தின் சத்ரியா நாட்டிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது.
உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் கடந்த 17ஆம் தேதி நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி துவங்கியது. இவ்விழாவில் 600க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் பங்கேற்றனர். நாட்டின் பல்வேறு சாஸ்திரிய நடனங்களான கதக், மோகினி ஆட்டம், ஒடிசி, குச்சிப்புடி உட்பட பல்வேறு நடனங்களை கலைஞர்கள் ஆடி அஞ்சலி செலுத்தினர். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பிரான்ஸ் நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்களும் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவு நாளான திங்களன்று இரவு அசாம் மாநில சத்ரியா நடனமும் கொல்கத்தா மாநில கலைஞர்களின் கதக் நடனமும் பார்வையாளர்களை கவர்ந்தன. Proud that we are esteemed to be participate here in this big temple, which is one of the famous temple of India. So we feel very proud, and we're also proud that from far away from Assam to here we are going to present this Assam culture of rich tradition of Assam. That is one of the biggest proudfulness of our team. விழாவின் நிறைவு நாளில் தென்னக பண்பாட்டு மைய இயக்குநர் சஜித் கலந்து கொண்டு நடன கலைஞர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.